Hello friends, I am Muthuraman from Winways. வேர்ட் ஆர்டர் வாக்கியத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் நம்ம எப்படி வேணால் பேசுகிறோம், எப்படி வேணால் பேசிக்கலாம். எப்படி பேசுகிறோம் நமக்கு புரியும். சப்ஜெக்ட் பின்னாடி, வேர்பு முன்னாடி, வந்தான் அவன், அவன் வந்தான், நேற்று அவன் வந்தான், வந்தான் அவன் நேற்று, எப்படி பேசுகிறோம் நமக்கு புரியும். நம்ம ஏன் இப்படி பேசுறீங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது, யாரும் நம்மளை கேட்கறது கிடையாது. இது பழகி போச்சு. இது பேச்சு தமிழ். புரியுதுங்களா? எழுதும்போது கூட நம்ம நாவல்லையோ இல்லை ஒரு புதினம் இது மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும்போது, பத்திரிகை நம்ம பார்க்கும்போது வேர்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்றதில்ல தமிழ்ல. ஆனா செய்யுள் எடுத்தா அதுல நீங்க இப்ப இந்த வினைச்சொல் முறை வரும், சப்ஜெக்ட் பின்னாடி வரும். தமிழ் செய்யுள்ல சொல்ற புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, சில சமயத்தில் வெர்பு முன்னாடி வரும், சப்ஜெக்ட் முன்னாடி வரும், வெர்பு பின்னாடி வரும், மாறி மாறி வரும். அது இடத்துக்கு தகுந்த மாதிரியே மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அதுல அது கவிதை செய்யுள். புரியுதுங்களா? அதுல நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பேசுறதுல அப்படிதான் வச்சுங்களேன். ஆனா ஆங்கிலத்தை எடுத்துட்டா, ஏன் ஆங்கிலத்தை பேசுறதோ எழுதுறதோ கத்துக்கிறதுன்றது ரொம்ப ஈஸின்னா காரணம் என்னன்னா, வேர்ட் ஆர்டர் உண்டு. முதல்ல இதான் வரணும், அதுக்கு அடுத்தது அதுதான் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும், அதுக்கப்புறம் வரணும். கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் ஹவு பிளஸ் வேர் பிளஸ் வென், இப்படிதான் மினிமம் ஸ்ட்ரக்சர். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கிரியேட் பண்றோம். அப்படிதான் எல்லா புத்தகங்களும் உலகத்துல பப்ளிஷ் பண்ணப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும் பிளஸ் வெர்பு வரும்ன்றது நல்ல இந்த இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் மாறவே மாறாது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்பு, பின்னாடி வரது நம்ம பேசும்போது எப்படின்னு மாற்றி பேசுறோம். ஆனா பொதுவாக ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூஸ் அட்வர்பியல்ஸ் இன் தேர் கரெக்ட் பிளேஸ். அட்வர்பியல்ஸ் ஏன் இங்க சொல்றாங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வருது இல்லையா. எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ வென்ட் டு ஸ்கூல் அட் 10 o'clock. ஷீ வென்ட், அவள் போனாள். எங்கன்னு சொல்ற வார்த்தைங்க பின்னாடி வருது, எத்தனை மணிக்குன்னு சொல்ற வருது பின்னாடி வருது. டு ஸ்கூல் அட் 10 o'clock. ரெண்டு ஃப்ரேஸ் இருக்குங்க, ரெண்டுமே ப்ரிப்போஷன் இருக்கு ரெண்டுத்துலயுமே. ஸோ இது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன, எதுக்காக எந்த பர்பஸ்ல இங்க வருதுன்னா, ஷீ வென்ட்ன்றத டிஃபைன் பண்ணுது. வென்ட்ன்ற வெர்பை டிஃபைன் பண்றாரு அட்வர்பியல் சொல்றாரு. இது ஸ்டாண்டர்ட் ஆலன் அவருடைய புத்தகத்தில் எடுத்த எக்ஸசைஸ் இது. ஷீ வென்ட், அவள் போனாள். எங்கே, எப்படி மூல வரணும், அப்புறம் எங்கே வரணும், அதுக்கப்புறம் எப்பொழுது வரணும். எப்படின்னு வரல, இங்க கொடுக்கல வாக்கியத்துல. ஸோ எங்கேன்னு கொடுத்துக்குது. ஸோ இது அப்படியே அடுத்தது வரணும். ஷி வென்ட் டு ஸ்கூல். எப்பொழுது கடைசியா வரணும், அது கரெக்டா அங்க இருக்குது அட் 10 o'clock, அது கடைசியில வரணும். ஸோ இந்த வாக்கியத்துல இருந்து சேஞ்சும் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர்ல ஷி வென்ட் டு ஸ்கூல் அட் 10 o'clock கரெக்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க. He was born in the year 1923 at 10 a.m. on June 14th. ஜூன் மாதம் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு அவன் 1923 பிறந்தான். இப்படின்றது ஒரு வாக்கியம். ஸோ இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் டைமு, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர். ஓகேங்களா? He was born at 10 a.m. on June 14th in the year 1923. ஓகேங்களா? அடுத்தது she drinks coffee every morning at home. She drinks coffee. அவ வீட்டுல காஃபி குடிக்கிறா ஒவ்வொரு நாள் காலையிலையும். ஸோ அட் ஹோம்ன்றது முன்னாடி வரணும். அது எங்கன்னு சொல்றது முன்னாடி வரணும். எப்படின்னு சொல்றது இங்க தரல இல்லைங்க. ஸோ எவ்ரி மார்னிங்ன்றது எப்பொழுதுன்றது அது கடைசியில போகணும். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எங்க? அட் ஹோம். எப்பொழுது? எவ்ரி மார்னிங். அவ்வளோதான், வாக்கியம் ஓவர். அவர் டீச்சர் ஸ்போக் டு அஸ். எங்க டீச்சர் எங்ககிட்ட பேசினாங்க. எங்க? இன் கிளாஸ். எப்படி? வெரி ரூட்லி. எப்பொழுது? திஸ் மார்னிங். ஸோ எப்படின்ற வந்துருக்குதுங்க, வெரி ரூட்லின்னு அது முன்னாடி வரணும். அவர் டீச்சர் ஸ்போக் டு அஸ் வெரி ரூட்லி. எங்க? இன் கிளாஸ். எப்ப? இன் த மார்னிங் ஆர் திஸ் மார்னிங். ஓகேங்களா? கிளியர்? அடுத்தது ஐ சா மை ஃப்ரெண்ட் ஆஃப். சா ஆஃப்னா சி ஆஃப்னுடைய பாசஸ். சா ஆஃப். சி ஆஃப்னா விடை கொடுக்குது. போயிட்டு வாங்க சார், பாய் பாய் அப்படின்னு ஒருத்தர பஸ் ஏற்றி விடுறது, ட்ரெயின் ஏற்றி விடுறது, போய் தொலை அப்படின்றோம் இல்லையா. சிலர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது சி ஆஃப்னு சொல்லுவோம், விடை பெறுதல். ஐ சா ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஐ சா மை ஃப்ரெண்ட் ஆஃப் இப்படி ஒன்று சொல்லலாம். அது ஏன்னா ரெண்டு வார்த்தை தான் வந்துருக்கு, மை ஃப்ரெண்ட். லாங் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நீங்க ஆஃப் முன்னாடி போடணும். ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை வந்ததுன்னா நீங்க ஆஃப் பின்னாடி போடலாம். ஐ சா மை ஃப்ரெண்ட் ஆஃப். ஐ சா ஆஃப் மை ஃப்ரெண்ட் எப்ப? அட் 7 o'clock டைம் கொடுத்துக்குது. அப்புறம் அட் த ஸ்டேஷன் எங்கன்னு கொடுத்துருக்குது. திஸ் மார்னிங் அகைன் டைம் கொடுத்துருக்குது. ஸோ இந்த டைம் எல்லாம் ஒன்றாகும்.
எங்கன்றது முன்னாடி கொண்டு வரணும். ஐ saw my friend off at the station at 7 o'clock this morning. ஓகேங்களா? அடுத்தது he loved her all his life passionately. ரொம்ப உள்ளார்ந்த ஒரு அன்போட ஒரு நேசத்தோட அவன் அவளை வாழ்நாள் முழுவதும் நேசித்தான். he loved her passionately all his life. passionately எப்படின்னு சொல்றது அது முன்னாடி வரணும். all his life பின்னாடி போனோம். Cyril was working at his office very hard all day yesterday. Cyril அவன் ஆபீஸ்ல ரொம்ப கடுமையா உழைச்சான் நேற்று நாள் முழுக்க. all day yesterday நாள் முழுக்க. so Cyril was working எங்கன்றது வந்திருக்குது, எப்படின்றது பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி போட்டுங்க. Cyril was working very hard at his office all day yesterday. ஓகேங்களா? Macy speaks English. Macy ஆங்கிலம் பேசுகிறாள், நன்றாக பேசுகிறாள், very well. But she writes French very badly. badly. இது அப்படியே போட்டுருங்க வாக்கியத்துல, வேற எந்த மாற்றமும் தேவையில்லை. அங்க அது அங்க கரெக்டா இருக்கு. அடுத்தது they stayed all day quietly there. all dayன்றது நாள் முழுக்க. they stayed அவங்க இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க. எங்க? அங்க. வீட்டில் இல்லை, அங்க. they stayed there. எப்படி? quietly. அப்ப quietly முன்னாடி வரணும். they stayed quietly there all day. கரெக்டா ஆர்டர் வருதா? quietly எப்படி? all dayனா டைமை குறிக்கிறது, தேர்னா இடத்தை குறிக்கிறது. எது எங்க வரணுமோ அங்க கரெக்டா போட்டுங்க. they stayed quietly there all day. next I like coffee in the morning very much. எப்படின்னு சொல்லு very much. I like coffee very much. அப்புறம் எப்போதுன்றது இந்த மார்னிங் பின்னாடி போட்டோம். the train arrived this morning. எப்படி? லேட்டா வந்தது. ஸோ லேட்ன்றது முன்னாடி வரணும், எப்படின்றது this morning பின்னாடி போனோம். the train arrived late this morning. அடுத்தது he played at the town hall last night beautifully in the concert. he played அவன் வாசித்தான், ஏதோ ஒரு கிட்டாரோ ஏதோ சம்திங் வாசித்தான். எப்படின்றது வார்த்தை வந்துக்குதா? பியூட்டிஃபுல்லி வந்துக்குது. ஸோ அதை முன்னாடி போட்டுங்க. he played beautifully. எங்க? அது டவுன் ஹால். எங்கன்னா இந்த கன்சர்ட் அது டவுன் ஹால். இந்த கன்சர்ட் முன்னாடியும் அது டவுன் ஹால் பின்னாடியும் போட்டுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் நைட் கன்சர்ட்ல வரட்டும். he played beautifully in the concert at town hall last night. ஓகேங்களா? அடுத்தது I shall meet you. I shall meet you outside your office tomorrow at 2 o'clock. நான் உங்க ஆபீஸ்க்கு வெளியில நாளைக்கு ஒன்னா நான் பார்க்கிறேன் மதியம் 2 மணிக்கு. so I shall meet you outside your office at 2 o'clock tomorrow. ஓகேங்களா? we are going for a week to Switzerland on Saturday. so எப்பன்னு மட்டும் எப்ப எங்கன்னு வந்திருக்குது. so we are going to Switzerland எங்கன்றது for a week எவ்வளவு காலமாக, என்னைக்கு? on Saturday. அடுத்தது let's go tonight to the picture. இன்னைக்கு ராத்திரி நம்ம சினிமாவுக்கு போகலாம். let's go to the picture tonight. புரியுங்களா? let's go to the picture tonight. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட் ஆர்டர் மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆர்டர். எழுதும்போதும் சரி பேசும்போதும் சரி யூ ஸ்டிக் டு த ரூல்ஸ். அதுதான் என்னைக்குமே சேஃப். அது புரியுங்களா? ரைட், மீண்டும் சந்திப்போம்.